எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ராமானுஜருக்கு கூரத்தாழ்வான் என்ற ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் பெருத்த பண்டிதர். அவருக்கு பராசர பட்டர் என்ற புதல்வர் இருந்தார். அவரும் பெருத்த பண்டிதர். சிறு பிராயத்திலேயே அதிமேதாவியாக இருந்தார். பராசர பட்டருக்கு 5 வயசு. அந்த 5 வயசு குழந்தை ஸ்ரீரங்கத்தில் விளையாடி கொண்டிருக்கார். அந்த வீதிகளில் விளையாடி கொண்டிருக்கார். அப்பொழுது சர்வஜ்ஞ பட்டன் அப்படின்னு ஒருத்தர் வெளியூர்லேருந்து வந்தார். அவர் நிறைய வாசித்து இருந்தார். அவருடைய சிஷ்யர்கள் பலரை திரட்டி கொண்டு வந்தார். பல்லக்கில் வந்தார். அந்த பல்லக்கு சுமக்கக்கூடிய அந்த சிஷ்யர்கள் எல்லாம் விருதோதி கொண்டு வந்தார்கள். எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாரையும் ஜெயித்தவர் வாதப்போரிலே என்றெல்லாம் விருதூதி கொண்டு வந்தார்கள். இதை பராசர பட்டர் கண்டார். 5 வயசு குழந்தை. அவருக்கு தோணித்தான், ஸ்ரீரங்கம் என்ற இந்த ஊரில் ராமானுஜர் இருக்கார், கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் போன்ற பெருத்த பண்டிதர்கள்லாம் இருக்கார்கள். ஏன் வெளியூரிலிருந்து ஒருத்தர் மிக ஆடம்பரத்தோட அகம்பாவத்தோட இப்படி திரியணும் என்று அந்த 5 வயசு குழந்தைக்கு எண்ணம் ஏற்பட்டு அந்த குழந்தை யோசித்து சொல்லித்து, அந்த வீதியில் இருக்கக்கூடிய மணல் அதை வாரி எடுத்து அந்த சர்வஜ்ஞ பட்டர் இடத்துல காட்டி, உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா இதில் எத்தனை மணல் இருக்குது அப்படின்றத சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த சின்ன குழந்தை கேட்டுதான். இந்த கேள்வி ஒரு அபிப்பிராயம் என்னன்னா, எத்தனை அப்படின்றது நம்ம எண்ணிக்கை எதிர்பார்க்கிறோம், ஒரு கவுண்ட் எதிர்பார்க்கணும். எத்தனைன்னு எப்படி சொல்ல முடியும்? யாராலுமே சொல்ல முடியாது. இது ஒரு ட்ரிக் கொஸ்டின் அப்படின்றது புரியறதுக்கே 15-20 வயசாவது ஆக வேண்டாமா? ஆனால் 5 வயசில் அந்த குழந்தை இப்படி கேட்டிருக்கு. கேட்டதுக்கப்புறம் சரி நீ தான் பதில் சொல்லேன், இதை யாராலும் கணக்கு பண்ணியும் சொல்ல முடியாது, நீ தான் பதில் சொல்லேன் என்றால், ஒரு கைப்பிடி மணல்னு சொல்ல முடியலையா உங்களால் அப்படின்னு பதிலும் இந்த சிறு குழந்தையானது எழுப்பித்தான். அதாவது வேண்டியதோ எண்ணிக்கை தானே, எத்தனை மணல் அப்படின்ற அந்த கேள்விக்கு ஒரு கணக்கு தானே வேணும், ஒரு எண்ணிக்கை தானே வேணும். 1 அப்படின்னு சொல்லிடலாமே, ஒரு கைப்பிடி மணல் என்று சொல்ல முடியாது அவங்களால அப்படின்ன உடனே அந்த சர்வஜ்ஞ பட்டர் அவரே வியந்தாராம், 5 வயசுல இப்படி ஒரு ஞானமா என்று. இப்படி பெருத்த ஒரு மேதாவியாக இருந்தார் பராசர பட்டர். அவர் வளர்ந்த பின்பும் பெரிய பண்டிதராக இருந்தார். அப்பொழுது ஸ்ரீரங்கத்தில் அந்த வீதியில் அவர் உலாவி கொண்டிருக்கும் பொழுது மற்ற சமயத்தை சேர்ந்த ஒருத்தருடைய தொடர்பு அவருக்கு ஏற்பட்டது. அந்த காலத்திலலாம் எப்படி இருப்பார்கள்னா, இப்போ வைணவர்கள் இருந்தார்கள் என்றால் வைணவர்களோட மட்டும் தொடர்பு கொள்ள அவர்கள் முற்படுவார்கள். ஏன்னா இந்த உலகத்தை காட்டிலும் அப்பாற்பட்ட அந்த இறைவனை நாட வேண்டும், அதுக்கு தான் மனித பிறவியே. சரியான பாதை என்ன அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதே ஒரு பெரிய சிரமம். 1000 பாதைகள் இருக்கு. அதில் நாம் இதுதான் சரியான பாதை அப்படின்றத நம்மளுடைய மூளையை அலசி கலக்கி இந்த பாதை தான் சரி அப்படின்னு தேர்ந்தெடுத்த பிறகும் கூட மற்ற சமயங்கள்லேயும் நமக்கு ஒரு நசை இருந்தது என்றால் வாழ்க்கையை குழம்பு போயிடும். எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயே வாழ்க்கை போயிடும். ஆகையினால மற்ற சமயங்களோட தொடர்பு இல்லாதபடிக்கு தான் பார்த்துப்பார்கள் பெரும்பாலும் அந்த காலத்தில் எல்லா சமயத்தவர்களுமே. இப்படி வைணவ சமயத்திலும் இருக்கிறபடினால மற்றொரு சமயத்தை சேர்ந்தவரோட பராசர பட்டருக்கு தொடர்பு ஏற்பட அவருக்கு ஒன்றே சிறு பதற்றம் ஏற்பட்டது. அப்போ என்னுடைய நிலையிலிருந்து நான் குழம்பி விழுந்து விடுவேனா அப்படின்ற ஒரு பதற்றம் அந்த பராசர பட்டருக்கு ஏற்பட்டது. அவர் தன்னுடைய தாய் ஆண்டாள், ஆண்டாள் அப்படின்ற உடனே நமக்கு திருப்பாவை பாடின ஆண்டாள் என்று தான் ஞாபகம் வரும். ஆனால் ராமானுஜர் சிஷ்யர் கூரத்தாழ்வான், அந்த கூரத்தாழ்வானுடைய மனைவிக்கும் திருத்தேவியார் மனைவி அவர்களுக்கும் ஆண்டாள் என்றுதான் பெயர். தன்னுடைய தாய் ஆண்டாள் இடத்துல போய் பராசர பட்டர் இந்த சம்பவத்தை போய் சொல்றார், இந்த மாதிரி ஏற்பட்டது எனக்கு அப்படின்னு. இதுக்கு பரிகாரம் என்ன என்று ஆண்டாளை கேட்க, அதற்கு ஆண்டாள் சொன்னது, அடியார்களுடைய எம்பெருமான் அடியார்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், அவர்கள் திருவடி விளக்கின நீர் இருக்கு இல்லையா, அதை பருக வேண்டும், ஸ்ரீபாத தீர்த்தம் என்று சொல்லுவார்கள். அதை பருகிறது தான் இதுக்கு பரிகாரம் என்று சொல்ல, சரி எனக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் கொடுக்கறதுக்கு யார் முன் வருவர்கள் என்று பராசர பட்டருக்கு கேள்வி. இன்னைக்கு ஒரு பெருத்த வித்வான், அப்பேற்பட்ட பண்டிதர் புலவர் இடத்துல போயிட்டு மற்றவர்கள் அவர்களுடைய காலப்பட்ட நீர் அவருக்கு பராசர பட்டருக்கு வழங்க வேண்டும் என்றால் யாருக்குமே மனசு இடம் கொடுத்தாலும் சங்கோச்சம் அங்கே தான் இருக்கும்.
அதனால பராசரப்பட்டர் கேட்டார், நான் யார்கிட்ட போய் கேட்பேன் அப்படின்னு. அப்பொழுது வீதியில் எம்பெருமானுடைய, அதாவது அரையர், எம்பெருமானுக்கு பாட்டு பாடக்கூடிய அரையர், அவரை எழுந்தருள பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், அதாவது தாசர், பிராமண வர்க்கத்தில் பிறக்காமல் மற்ற வர்க்கத்திலே சூத்திர குலத்திலே பிறந்த ஒருத்தர், ஆனால் எம்பெருமானிடத்தில் பகவானிடத்தில் பெருத்த அன்பு கொண்டவர். அவர் அப்பொழுது பார்த்து அந்த வீதி வழியாக வந்திருந்தார். ஆண்டாள் பார்த்து சொன்னாலாம், ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கணும், இதோ இவர் தான் உனக்கு கொடுப்பார் அப்படின்னு பராசரப்பட்டருக்கு தூக்கி போட்டுதான். எப்படி அவர் கொடுப்பார்? நானும் பிராமண குலத்தில் பிறந்திருக்கேன், அவரோ சூத்திர குலத்தில் பிறந்திருக்கார், எப்படி அவர் கொடுக்கறதுக்கு இசைவார் அப்படின்னு ஆண்டாள் இடத்துல இவர் கேட்க, பராசரப்பட்டர் கேட்க, ஆண்டாள் சொன்னா, நீயோ பரிகாரம் கேட்ட, நான் பரிகாரம் சொல்லிட்டேன், பரிகாரம் கொடுக்கறதுக்கு அதோ நேரே வந்திருக்காரு ஸ்ரீ வைஷ்ணவர், அவர்கிட்ட போயிட்டு எப்படியாவது நீ வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்ல, அப்புறம் பராசரப்பட்டர் அவரிடத்துல போய் மிகவும் பிரார்த்தித்து அவரிடத்துல வேண்டிக் கொண்டு ஸ்ரீபாத தீர்த்தத்தை பெற்றார். மறுபடியும் சொல்றேன், ஸ்ரீபாத தீர்த்தம்னா என்னது? அந்த நபருடைய, அந்த வைணவருடைய திருவடியை விளக்கி அதனால் வரக்கூடிய இந்த நீரை பருக வேண்டும், அதுதான் ஸ்ரீபாத தீர்த்தம். இத்த பராசரப்பட்டர் பண்ணார். மிக பெருத்த பண்டிதரான பிராமண குலத்திலே பிறந்த இவர், அவர் சூத்திர குலத்திலே பிறந்த பெருத்த பக்திமானான அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் இடத்துல, அந்த வைணவர் இடத்துல போயிட்டு இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கி கொண்டார் என்று, இதுதான் ராமானுஜ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய சரித்திரம். நடந்த இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்றால், பிறவிக்கு எவ்விதத்திலும் ஏற்றத்தாழ்வும் கிடையாது. பகவானிடத்தில் இருக்கக்கூடிய பக்திக்கு தான் ஏற்றம். அது இல்லாமல் போனால் அதுவே தான் தாழ்ச்சி. மனித பிறவின்றது எதற்கு? பகவானை பற்றி அறிந்து பகவானை அடைய வேண்டும். ஆக இந்த மனித பிறவிக்கு ஏற்ப யார் பகவானிடத்திலே அன்பு செலுத்துகிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். யாருக்கு மனித பிறவியின் பயனை எய்த முடியாமல் தவிக்கிறார்களோ, பகவானிடத்தில் பக்தி பிறக்கவில்லையோ, அவர்கள் தாழ்ந்தவர்கள். இதற்கு மேற்பட பிறவியினால் ஏற்றத்தாழ்வு என்ற அந்த ரிஜிடிட்டி, அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் நிச்சயமாக கடைபிடிக்க கூடாது என்றுதான் ராமானுஜர் தன்னுடைய அடியவர்களுக்கு உணர்த்திய விஷயம். இதுதான் ராமானுஜர் காட்டிய ஆன்மீக சமத்துவம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.